சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் டெஸ்லா. இவங்க இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போய் ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க அம்மா பாய் ஃப்ரெண்ட் 2 பேருமே சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹாஸ்டலுக்கு போய் சேர்த்த பார்க்குறாங்க. அங்கே இருக்க பொண்ணுங்களையும் பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு, என்ன இது பொண்ணுங்களே சரியில்லை, ஏதோ சரக்கு வாசம் வேறு ரூமில் அடிக்குது, நீங்கள் தங்கியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, அம்மா யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அம்மா இருக்கீங்க, நல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இதையெல்லாம் விட்டு நான் இவங்க கூட சேர்ந்து கெட்டா போகிறேன், அதனால நான் தாராளமாக இருந்துப்பேம்மா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களோட காலேஜ் வாழ்க்கையை புது ஊரில் ஹாஸ்டல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலேஜ் போகிறாங்க. ரொம்பவே எந்தூசியாஸ்டிக்காக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே புதுசாக ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. இவன் ஃப்ரெண்டு, இவன் பேர் லேண்டன். பின்ன ஜாலியாக கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராங்க. வெளியே பார்த்தா டக்குன்னு ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க ரூமில் ஒரு பையன் இருக்கான். அதை பார்த்து ரொம்பவே பயந்துறாங்க. என்ன நம்ம ரூமுக்குள்ளே ஒரு பையன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் அப்படியே உற்று பார்த்துட்டே இருக்கான் ஹீரோயினை. அப்புறம் தான் தெரிய வருது அவங்க ரூம்மேட் ஒருத்தியோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயம். அப்போ தான் டெஸ்லா சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்டா அப்படின்னு. ஆமாம், என் ஃப்ரெண்டு, இவன் பேர் டேவிஸ். இப்போ என்னதுக்குன்னு ஓகே நான் கூட பயந்துட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, நான் என் டேவிஸ், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பேச வர்றாரு. இவரை பார்த்தாலே ஒரு பிளே பாய் கேரக்டரைசேஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த. பின்ன அடுத்த நாள் ஹீரோயின் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அங்கேயும் டேவிஸ் அப்படியே ஹாய் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை சிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே முறைக்கிறாங்க, இவன் நம்ம பொண்ணாடியே வரான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஹீரோயின் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்கள, நீ என்ன வீட்டில் இருக்க, எனக்கு பார்ட்டி நைட், லெட்ஸ் கோ பார்ட்டின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு விட்டு ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயினுக்கு இதுதான் பார்ட்டிக்கு போகிறது ஃபஸ்ட் டைம். அதனால பயந்து தயங்கியே போய்கிட்டு இருக்காங்க. வா நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்மேட் கூப்பிட்டு போய் அப்படியே குடிக்கலாம் வைக்கிறாங்க. ஹீரோயின் அவ்வளோ பெருசாக குடித்ததில்லை, இருந்தாலும் பயங்கரமாக குடிக்கிறாங்க. அங்கே அந்த டேவிஸ் பிளே பாய்த்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணுறது, சரி எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. அவங்களுக்கு அட்மாஸ்பியரே புதுசாக இருக்குது. அங்கே டேவிஸ் எல்லா பொண்ணுங்களும் தடவிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருந்த ஒருத்தி சும்மா இல்லாமல், நம்ம ஏன் ட்ரூத் ஆர் கேம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறா. எல்லாருமே ஓகே விளையாடலான்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின்ட்ட ஒரு 18+ கொஸ்டின் கேட்குறாங்க. நீ யாரை எப்போ இது பண்ண, நீ எதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி 18+ கேட்டோன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆயிடுது. ஆனால் இவங்கெல்லாம் அதை நார்மலாக எடுத்துக்கிறாங்க. ஹீரோயினால் அது முடியல. அதனால் அவங்க எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட், என்ன கிளப் சத்தம் கேட்குது, குடிச்சிட்டுலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க அதுலேயும் கடுப்பாய் வச்சிடுறாங்க. இது என்ன இன்னைக்கு நாளே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ பின்னாடியே அந்த ரூம்குள்ளே டேவிஸும் வராரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறாங்க, எதுக்கு இவன் வந்தாங்கிற மாதிரி. உள்ள உனக்கு ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் என் ஃப்ரெண்டு தானே, உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கேருந்து ஒரு புக் எடுத்து கையில் கொடுத்து, நீ ஏன் பேசாமல் இந்த புக்கை படிக்கக்கூடாது, படியேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புக்கை கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸாக கிட்ட சூப்பராக இருக்கும், நான் இந்த புக்கை நிறையா டைம் படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆனால் வருது. பட் இருந்தாலும் அவங்க அப்படியே செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் போகிறாங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே எல்லோரும் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே கிளாஸில் தான் டேவிஸும் உட்காந்துருக்கான். அப்போது அவன் ஒரு ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி லவ்வெல்லாம் ஒன்றுமே இல்லை, லவ்வுங்கிறது ஒரு இன்ஃபேக்சுவேஷன் மாதிரி தான், அதை நம்பி யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் கேட்டு அவங்க ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, இல்லை வாழ்க்கைக்கு தேவை லவ் தான் அப்படின்னு. அதுக்கு ஆப்போசிட்டாக டேவிஸ் சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக ஹீரோயின் சொல்ல, மாறி ஒரு டிபேட் நடத்திட்டு இருக்காங்க. டேவிஸ் லவ்வுக்கு ஆப்போசிட்டாகவும், ஹீரோயின் லவ்வுக்கு அக்செப்டன்ஸாகவும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஒரு நல்ல டிபேட் ஷோ நடத்திட்டு இருக்காங்க கிளாஸ் ரூமில். அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ் முடியுது. 2 பேருமே வெளியே வராங்க. அப்போ டேவிஸ் சொல்கிறாங்க, பரவாயில்ல, அந்த டிபேட் வாஸ் சூப்பர் நைஸ், நீ எனக்கு நல்லா கவுண்டர் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் லேண்டன் கிட்ட, யார் இவன் எப்போ பாரு என்கிட்ட ரூடாகவே இருக்கான், எல்லா பொண்ணுங்களோடையும் பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் லேண்டன் சொல்கிறாங்க, அவன் நல்லா தான் இருந்தான், இவன் இப்படி ஆனது காரணம் அவங்க அப்பா தான். உனக்கு தெரியுமா, என்னோட அம்மாவும் அவனோட அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. யோசிச்சு பாரு, எங்கள் வயசு பசங்களை வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாமா, அதனால தான் அவன் இப்படி ஆகிட்டான், எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அடுத்த நாள் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்குறாங்க. டெஸ்லாவும் அப்படியே முழிக்கிறாங்க. டேவிஸும் அப்படியே ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டோன்னே இவங்களும் லைட்டாக சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னோட ரொம்பவே ஒரு ஃபேவரட் பிளேஸுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்களும் அப்படியே ஆசையாக வராங்க. காரில் 2 பேரும் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது.
லைட்டாக ஒரு சின்ன பிரிட்ஜு, மரம், தண்ணி அப்படின்னு பச்சை பசேல்னு பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம். இந்த இடத்துக்கு தான் நான் எப்பயுமே ரிலாக்ஸ் பண்ணுறக்கு வருவேன். இங்கே வந்து குளித்தோம்னா செம்மையாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டிஷர்ட்டை கழட்டி தண்ணியில் குதிக்க போயிடுறாங்க. ஹீரோயின் அது இன்னும் வேடிக்கையை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு. ஹீரோயினும் தண்ணியில் இறங்குறதுக்காக அப்படியே அவனோட டிஷர்ட் எடுத்து போட்டிருக்காங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூப்பிடுறாரு. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு கத்திட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களும் தண்ணிக்குள்ளே ரொம்ப நாள் கழித்து விளையாண்டுட்டு இருக்காங்களா. 2 பேருமே செம்ம ஹாப்பியாக ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுருக்காங்க. ஹீரோயின் விளையாடுறத ரொம்பவே அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2 பேருமே அப்படியே மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே கிட்ட போகிறாரு. 2 பேருக்குமே அப்படியே ஃபீலிங்ஸ் ரைஸ் ஆகுது. டக்குன்னு டேவிஸ் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. 2 பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வராங்க. அப்படியே அந்த கிஸ் சின்ன சின்னதாக டெவலப் ஆகி அவங்க 2 பேருமே அந்த இடத்துல ஒன்றா இருக்காங்க. 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் பற்றிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் இன்னுமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அடிக்கடி பப்புக்கு போகிறது, 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஹோட்டலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அப்படியே அந்த டேவிஸ் மேலே ஃபுல்லாக விழுந்துடுறாங்க. அப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்குது. அப்போ தான் அவங்க வெளியே வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னு பார்த்தா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்திருக்காங்க. அதே பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த புது பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி. அங்கே டேவிஸும் இருக்கான். இங்கே ஹீரோயினும் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஏதோ வாயில் வச்சு ஒட்டி விளையாடுற மாதிரி விளையாண்டுட்ருக்காங்க. அதில் ஹீரோயினை விளையாட விட மாட்டேங்கிறான் அந்த பாய் ஃப்ரெண்டு. ஏய் என்ன கன்றாவி கேம் விளையாண்டுட்ருக்காங்க, நீ பையனோட வாயிலிருந்து எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த இடத்துல கத்துறான். ரொம்ப பொசசிவ் பாய் ஃப்ரெண்டாக இருக்கான். டேவிஸும் அங்கே தானே இருக்கான். ஸோ அவன் போய் அந்த பையனை அடிக்கன்னு சொல்லிட்டு ஏதோ சண்டையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போவே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி தோணுது. இருந்தாலும் இவன் ஏன் இப்படி ரியாக்ட் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே உட்காந்து படம் டிவிலாம் பார்த்துட்ருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு இந்த பாய் ஃப்ரெண்டை விட அவரை தான் பிடிச்சிருக்கு, அதாவது ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேராக போய் ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ ரொம்பவே சோகமாக இருக்கார். ஏன்னா அவங்க அப்பாவோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன் இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்கேன்னொன்னே, எங்கள் அப்பா வேறு எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அதனால எங்கள் அம்மா ஏதோ ஒரு முள்ள பிச்சைக்காய் மாதிரி உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பாவை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சமாளிச்சிட்ருக்காங்க. 2 பேருமே சமாதானமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே கோவப்படுறாரு. கோவப்பட்டு அவர் கீழே இருந்தெல்லாம் போட்டு உடச்சதுனால கையில் வந்து அடிவேறப்பட்டது. ஸோ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, அவன் என் பாய் ஃப்ரெண்டு தான், பட் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே லவ்வெல்லாம் பண்ணல. எங்கள் அம்மாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எங்கள் அம்மா அவனை கல்யாணம் பண்ணிக்கோ பெருசாகினாங்க, நானும் சரின்ட்டேன், அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் அவன் மேலே வந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என் மேலே இருக்கான்னு அவர் கேட்க 2 பேருமே மறுபடியும் க்ளோஸ் ஆகுறாங்க. அப்படியே அந்த ரூம்லேயே படுத்தும் தூங்கிடுறாங்க ஹீரோயின். அப்புறம் அடுத்த நாள் அந்த ரூம்குள்ளேருந்து வரதை ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்றாங்க. என்ன பண்ணுறேன், நான் கால் பண்ணிகிட்டே இருக்க எடுக்கவே மாட்டேங்கிறேன், இது யார் வீடு, எதுக்கு இங்கே வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரூம்குள்ளேருந்து டேவிஸ் வராங்க. ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் கூட தான் நீ தங்கியிருந்தியா, என்னை ஏமாத்துறல, நீ அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. ஹீரோயின் பின்னாடியே போய் சமாதானப்படுத்த போகிறாங்க. ஆனால் அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களும் கட்டுப்பாக ரூமில் வந்து உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சோகமாகவே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, சின்ன வயசுலேருந்தே அவன் என் கூட இருந்திருக்கான், எனக்கு அவன் மேலே லவ்வெல்லாம் இல்லை, அது எனக்கே தெரியும். எங்கள் அம்மா சொன்னனால தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சும்மா சொல்லிட்டு இருந்தேன். பட் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. சின்ன வயசில் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தான். ஸோ எனக்கு அவன் லைட்டாக கோச்சிட்டு போனது சங்கடமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் லைப்ரரியில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க, உட்காந்து பேசிட்டு. அப்போது அங்கே செக்யூரிட்டி வந்து எங்கேன்னு கேட்டப்போ இவங்க போய் இங்கே ஒளிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறது, அப்புறம் 2 பேருமே க்ளோஸ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இவங்க 2 பேத்துக்குள்ளே பில்ட் ஆகுது. இவங்க ஒரு நாள் ரூமில் இப்படி பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே, இதுக்கு தான் நான் இங்கே அனுப்ப வேணான்னு சொன்னேன், நீ இதுக்கு தான் இங்கே வந்தியா சி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ உடனே ஊருக்கு கிளம்பி, இங்கெல்லாம் நீ படிக்க வேணாம், என்ன இதுக்கு தான் இங்கே வந்தியா, ஏதோ ஒரு கண்ட பையன் கூட விளையாண்டுட்டுருக்க, உனக்கு தான் அங்கே பாய் ஃப்ரெண்ட் இருக்கால, அவனையும் இதை ஹர்ட் பண்ணி அமிச்சிட்ட போல், என்ன நடக்குதுங்கிறாங்க அம்மா. நான் இப்போ தான்மா கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன், அவன் ரொம்ப நல்ல பையங்கிறாங்க. இல்லை அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரில, அவன் ரொம்ப ப்ளே பாய் மாதிரி இருக்கான், நீ கஷ்டப்படுவேங்கிறாங்க. அம்மா நான் என்னன்னாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கிறாங்க. ஓ அப்படியா, இதுக்கு நீ வருத்தப்படுவேன், கண்டிப்பாக என்கிட்ட ஒரு நாள் வந்து நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க அம்மாவுக்கு வச்சுக்கிட்டு போனோடனே இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு ஹீரோவோட போய் தங்கவே போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகான ஒரு சின்ன வீடை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 பேரும்.
அங்கே ரொம்பவே ஒரு அழகான ஹாப்பியான வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. நிறையா வேலை செய்கிறது, கூட சண்டை போடுறது, வெளியே போகிறது, சாப்பிட்றது, ஒன்றா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மாறி மாறி அவங்களோட ப்ரெசன்ஸை ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி வேல்யூ பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அவங்க அப்பாவோட கல்யாணமும், அதாவது லேண்டன் அம்மா ஹீரோவோட அப்பா கல்யாணம் இருக்குல்ல, அதுவும் நடக்குது. அப்போ அங்கே ஹீரோ சோகமாகவே இருக்கார். ஆனால் ஹீரோவோட புது அம்மா பழைய அப்பா கிட்டலாம் ஹீரோயின் நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் பார்க்குறாரு, என்ன இந்த சுச்சுவேஷன்லேயும் இப்படி இருக்கா, எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது அவங்க கல்யாணம், அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, நீ எதுவும் யோசிக்காத, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் புரியுதா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே அப்செட்டாக இருந்த ஹீரோவோட அப்பா கல்யாணத்தில் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டது நம்ம ஹீரோயின் தான். ஸோ ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே இருந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்காங்க. அப்போது ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா, நீ வந்து அவள்கிட்ட சொல்லிட்டியா, நீ சொல்கிறியா நான் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோன் அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்துட்டு இவர் பயந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாரு. ஆனால் அந்த மெசேஜை பார்த்ததுலேருந்து இவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்காங்க, என்னது இது, என்னவா இருக்கும், என்கிட்ட என்னமோ மறைக்கிறான் அவன், அதை யாரோ போட்டு கொடுக்க பார்க்குறாங்க, என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட ரூம்மேட்டை பார்க்க போகிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ அவனை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி கேட்குறீங்க, நான் அவனை நம்பி தானே அங்கே இருக்கேன் அப்படின்னோடனே, இல்லை நீ அவனை நம்பக்கூடாது, அவன் ரொம்ப கெட்டவங்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக என்கிட்ட இருக்குது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாங்க. என்னென்னா, அன்றைக்கி ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாண்டாங்கல்ல, அதில் ஒரு ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்ட டேர் தான் ஹீரோனை கரெக்ட் பண்ணணுங்கிறது. அதாவது உனக்கு என்ன டேர்னா, ஹீரோயின் டெஸ்லா இருக்கால, அவளை கரெக்ட் பண்ணி உன்னை லவ் பண்ண வச்சிரு, அதாண்டா உன் டேரு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானே, அவளை என்னை லவ் பண்ண வைக்கிறதுலாம் ஜுஜிபி மேட்ரு, நான் அவளை இப்படிங்கிறக்குள்ள லவ் பண்ண வச்சிட்றேன், அந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுங்கங்கிறாங்க. அவள் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தானா, வெறும் டாஸ்க்குக்காக தான் என்கிட்ட இப்படி பழகிட்டு இருந்தானா அப்படின்னு. அதுக்கப்புறம் நேராக போய் டேவிஸ்டே கேட்டுடுறாங்க, ஆமாம் அன்னைக்கு நான் சொன்னது உண்மைதான், ஆனால் நான் அப்படி நினைக்கல அப்படின்னோடனே, இப்போ என்னை ஏமாற்றிருக்கியா, எவ்வளோ பெருசாக நீ என்னை ஏமாற்றிருக்க, உன்னை நம்பி நான் எங்கள் அம்மாவை பதக்கச்சுக்கிட்டு உன் கூட வந்து தங்குனேடா, என்னை இப்படி ஏமாற்றிட்டியேடா, சி உன்னை நீ லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ஹீரோயின். மனசு உடஞ்சி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா சாரிம்மா, நான் உங்களை திட்டிட்டேன், நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி அவங்க பாட்டுக்கு நைட்டாக அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சாரிம்மா, நான் அவங்க பேச்சை கேட்காம அவனை நம்பிட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, என்ன நடந்துச்சுலாம் நான் கேட்க போகிறதில்ல, ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டையும் சொல்கிறாங்க, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேத்துக்குமே பெருசாக ஃபீலிங்ஸ் இருந்தது இல்லை இல்லையா, சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகிருக்காங்க, அவ்வளோதான். சரி டக்குன்னு சமாதானம் ஆயிடுறாங்க. சரி நம்ம இனிமேல் நார்மல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைடும் பண்ணிக்கிறாங்க. இங்கே டேவிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீரோயினை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே வந்துட்டு அவங்க கூட இருந்த ஞாபகம்லாம் வருது. ஒரு மாதிரி இந்த திமு திமு சாங்கில் வரும்ல எங்கேயும் கதில், அந்த மாதிரியே ஆயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் ஹீரோயின் தான் தெரியுறாங்க. சரி நமக்கா இப்படி, நம்ம ப்ளே பாயாக இருந்தோம், நம்மளை இப்படி மாற்றிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. ஹீரோயின் மேலே மொத்த லவ்வுமே அவருக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போகுது. 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கவே இல்லை. 2 பேரையுமே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோயின் காலேஜ்லாம் போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து டீச்சர் வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க, டேவிஸ் உனக்கு இது கொடுக்க சொன்னான் அப்படின்னு. அதில் டேவிஸ் வந்து ஹீரோயினை அப்படியே வரைஞ்சி, அவங்க ஃபஸ்ட் போனாங்க இல்லையா, அந்த ஒரு அழகான இடம் சேர்ந்தாங்க இல்லையா, அந்த இடத்தையும் வரைஞ்சி ஒரு லெட்டரும் வச்சுருக்காங்க. சாரி, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் வந்து உன்னை ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் நீ என்ன கூட இருந்தது, எங்கள் அப்பா மேரேஜில் என்னை சமாதானப்படுத்தினது, என்றைக்குமே நீ என் கூட இருப்பேன்னு சொன்னது, அந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்க்கும்போது உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சு, நீ அதை என்னை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அதனால் ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் எழுதுகிறாரு. ஸோ இந்த இடத்துக்கு முடிஞ்சு என்னை பார்க்கவான்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு மீட் பண்ணாங்க இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு விளையாட போனாங்க இல்லையா, அந்த இடத்துலையே போகிறாங்க. ஹீரோன்னு நினச்சி பார்க்குறாங்க, அன்னைக்கு இவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க, அன்னைக்கு நடந்த சம்பவத்தினால தான் அவங்க சேர்ந்தாங்க. ஸோ அந்த இடத்துல உட்காந்து அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோயின்.
அப்போ அந்த இடத்துக்கு அவரு வராரு. தேங்க்ஸ், என்னை மன்னிச்சு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோயின் எதுவுமே கேட்கல. அன்றைக்கி கேட்டாங்க இல்லையா லவ்னா உனக்கு என்னன்னு, அப்போ இவர் வேறு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தார். இந்த மாதிரி எனக்கு லவ்லாம் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல. இப்போ கேட்குறேன் உனக்கு லவ்னா என்ன அப்படின்றாங்க. என் வாழ்க்கையில் லவ்வுனா அது நீ மட்டும்தான், எனக்கு லவ்வுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது. ரொம்ப அழகாக க்யூட்டான லவ் ஸ்டோரியில் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி என்ன நாடகம் வேணும், ஒரு என்ன படம் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.